ஆக்சுவலி இதே இது ஒரு நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்திருந்தப்போ இதே இது விலாகு இந்த மலையெல்லாம் பார்த்தா தெரியல நினைக்கிறேன். இதே இடத்துக்கு வந்திருந்தேங்க. ஜஸ்ட் ஏதோ ஒரு மிஸ்டேக்கு வரும்போது வந்துட்டு நிறைய விலாக் எடுத்திருந்தேன். பட் மிஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லாத்தையுமே. ஆக்சுவலி வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்துட்டு மெமரி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஃபார்வேர்ட் பண்ணி விட்டேங்க. அப்படியே டெலீட் ஆகி போச்சு மொத்தம். அந்த ஒரு டைம் ரொம்ப மிஸ் ஆகி போச்சு. இந்த செம்மையாக இருக்கும் ஹில்ஸில். மெல்ல தான் போவேன். செஞ்சுருக்காண்ணா ஃபோன்பே எதுவும் பண்ணலாமா? 500 சில்லற இருக்கா? இல்லாட்டினா ஃபோன்பே பண்ணுறேன். அதுலையா இந்த வர ஒரு பாருங்க. செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த பார்க்கு வந்துட்டு கோயிலுக்கு வரையில் பண்ணல என்னன்னு தெரியல. ஆனால் ஃபுல்லாக காலேஜ் பசங்க தான் இங்கே இருப்பாங்க. ஐயோ ஏன் கேட்குறீங்க? செம்மையாக இருக்குங்க. ஹில்ஸில் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலி ரைடிங் வந்துட்டு வாவ். ஆனால் ஆக்சுவலி நான் கேரளா போகலாம், மூணார் போகலாம் தான் பார்த்தேன். பட் என்னால் இப்போதைக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கெல்லாம் செம்ம ஹில்ஸுங்க. நான் ஆக்சுவலி கொடைக்கானல் போனதுலேயே விலாகெல்லாம் மிஸ் பண்ணிட்டேங்க. வாவ். ஆனால் நான் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போது நடந்தே போவோம். அந்த கீழக்கூடி இப்படியே நடந்து போகலாம். ஆனால் இப்போயும் நடந்து போகிறாங்க. இல்லை டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் வரலாம் மேலே. பாருங்கள் தலைவர் ஓடுறாரு. அந்த சின்ன வயசில் ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க. வந்து நடந்தே வந்துட்டு அப்படியே இந்த மங்கீஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையாக இருக்கும். அதுக்கு பொறி வாங்கி கொடுக்க, வீட்டில் கடலை இருந்துச்சுன்னா வீட்டிலேருந்து எடுத்து வந்து அதுக்கு போடுறதுக்கு செம்மையாக இருக்கும். வா கார்லாம் 190 200 போட்டால் இன்னும் படுக்க போடலாம் போல வண்டியை. இதுவே நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இது ஒன்றுங்க, ரைடு பண்ண ஒரு என்ஜாய்மெண்ட் தாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அப்படியே ஜாலியாக அப்படியே ரைடு பண்ணிட்டு அப்படியே போகலாம். அது ஹில்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இவ்வளோ படுக்க போகிற தம்பியே சரக்கு மாறிடாம. எல்லாமே ஹிந்திக்காரங்க தாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ஹிந்திக்காரங்க தான். எல்லாம் வந்துட்டு நார்த் சைடுலேருந்து எல்லாம் கேரளா, தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் ஆள் உள்ள வந்துட்டாங்க. அவங்க தான் வேலை பார்க்குறாங்க இப்போ எல்லாமே. ஆனால் ரோடு இப்போ அகலப்படுத்திட்டாங்க. முதல் வந்துட்டு சிறுசாக இருந்துச்சு. இப்போ ரோடு கொஞ்சம் அகலப்படுத்திட்டாங்க மாதிரி தெரியுது. வேறு லெவலுங்க. ஓ வேலை நடக்குது போலையே. ஆக்சுவலி ரோடு அகலப்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் ரோடு சிங்கிள் ரோடாக இருக்கும். ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நான் இதில் தான் ஒரு ஸ்டார்டிங்கில் பென்லி ஸ்டாக் எக்ஸாஸ்டோடு வந்திருந்தேங்க. இங்கே அந்த டயத்தில் லாக் எடுத்திருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு ஸ்டாக் எக்ஸாஸ்டோடு வந்திருந்தேன். நிறைய வீடியோ எடுத்துருந்தேனுங்க. வீட்டில் போயிட்டு அப்படியே ஒரு ரீசனில் அப்படியே டெய்லி ஆகிட்டு வச்சு. வாவ். இது
இதில் ஃப்ளைபை எடுக்கணுங்க, வீடியோ பயங்கரமாக இருக்கும் தெரியுமா சார். ஆனால் எனக்கு பிடிச்சதே வந்து என்ன தெரியுமா, இயற்கையான காற்று. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே இதுக்குள்ளே வர்றது ஒரு 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 ஸ்டைலாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா அந்த இயற்கையான காற்று, அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மரம் அப்படியே செம்மையாக இருக்குங்க. ஐயோ, இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் தான் இயற்கைன்றது. நியூட்ரல் பண்ணுவோமா, கொஞ்சம் தூரம் ஓட்டோம் ஃப்ரீயாக, அப்படியே ஹாயாக போகலாம். வாவ், செம்மையாக இருக்குங்க. ஆனால் ஹில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயர்ஃபோன் போட்டு இல்லை இல்லாமல் அப்படியே நார்மலான ஒரு சவுண்டில் அப்படியே இல்லை இல்லாமல் ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினில் நல்ல இயர்ஃபோனை போட்டு இந்த மாதிரி இடத்துல ரைடு பண்ண வச்சுக்கலேன், அப்படியே அதுவும் ஒரு கிக்கு. அப்படியே எஸ்பிபி சாங் போட்டு அப்படியே ஜாலியாக ஒரு சாங் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். இடத்துல ஃப்ளைவே வீடியோ எடுக்கணும். ஆக்சுவலி வந்துட்டு பசங்க இருக்கணுங்க. பசங்க ஒரு 2 பேர் வந்தோம் அப்படின்னா வீடியோ எடுக்க வேண்டியது வைக்க வேண்டியது செம்மையாக இருக்கும். பட்டு இதில் சிங்கிள் ஆள் வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஆக்சுவலி ரோடு இங்கிட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறேங்க. முதலாம் வண்டி வந்தாலே திரும்ப முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, இப்போல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பெஸ்ட்டு தான். வண்டி போக வர கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நல்லா தாங்க இருக்கும். அதில் என்ன இருக்குது. ஆனால் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி எங்களை சைடில் நின்றாச்சுன்னா இந்த இதில் பாதையில் போகவே முடியாது. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு பெருசாக இருக்கேன்னா பரவாயில்ல, சூப்பர் தான் சொல்ல போயிருக்கேன். அந்த மரம் செடி இயற்கை தான் வேறு லெவலில் சொல்ல போயிடுச்சுன்னா. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. எதுக்குடா இவ்வளோ சவுண்டாக விட்டு போகிறாங்கன்னு. ஐயோ, அதுக்கு தான் நம்ம த்ராட்டில் கொடுக்காம மெல்ல போய்கிட்டு இருக்குங்க. இதே அது ஒரு பார்க்கிங் பீச்சாக இருக்கட்டும், திருன்னு தெரியுவேன் நான். பட் கோயிலில் அது ஒரு அமைதியான இடம், அது அமைதியாகவே இருக்கணும். ஆஹா, 2 வீலர் கூட போகக்கூடாது அங்கிட்டு. அடசாமி, வண்டி போகாதாண்ணா, வேலை நடக்குதா? இது நம்ம நேரம்டா இது. எப்படி அது
கடைசியில்